கனவு, உண்மை என்று இந்த உலகில் 2 விஷயங்கள் இருக்கின்றன. நாம் வாழ்க்கை என்று எதை அழைக்கிறோமோ அதுவும் ஒரு கனவு. கனவுக்குள் கனவு என்று கனவுகளின் தொடரே. ஒரு கனவு சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது, மற்றொன்று பூமி, இன்னொன்று நரகம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. ஒரு கனவு மனித உடல், இன்னொரு கனவு மிருக உடல். எல்லாம் கனவுகளே. சச்சிதானந்த வடிவினனான பரம்பொருளே உண்மை, அவரே குரு. இந்த கனவுகளிலிருந்து விடுபட விரும்புபவர் அவரே. அனைத்தையும் சாட்சியாக நின்று காண விரும்புபவர் அவரே. தனது சொந்த இயல்பை உணர விரும்புபவர் அவரே. மனமயக்கத்திலிருந்து விடுபட்டு அதை கடந்து செல்ல விரும்புபவர் அவரே. நான் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று விரும்பும்போது அது என்னை மனவசியத்திற்கு உள்ளாக்குகிறது. அந்த நிலையிலேயே நான் இறக்கும்போது நேராக சொர்க்கத்திற்கு செல்வதாக காண்கிறேன். அங்கே இறக்கைகளுடன் தேவதைகள் பறப்பது போன்றவற்றையெல்லாம் பார்க்கிறேன். மரணத்தின் வாசலிலிருந்து மீண்டு வந்த 50 பேரையாவது நான் பார்த்திருப்பேன். அவர்கள் எல்லோருமே சொர்க்கம், அது இது என்று ஏராளம் கதைகள் சொன்னார்கள். இவையே எங்கள் நாட்டின் புராணங்கள். இவை எல்லாமே மனமயக்கங்கள். இங்கே மேலை நாட்டினர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். உங்கள் சொர்க்கம், நரகம் போன்ற கருத்துக்களையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த உலகம் உண்மை என்று கூறுகிறீர்கள். அது தவறு. ஏனென்றால் உலகம் உண்மை என்றால் சொர்க்கம், நரகம் எல்லாமே உண்மை. ஒன்றின் நிரூபணம்தான் பிறவற்றுக்கும் நிரூபணம். ஒன்று மனவசிய நிலையானால் மற்றவையும் அவ்வாறே. சொர்க்கங்கள் மட்டுமல்ல, இந்த உலகமும் இந்த வாழ்க்கையும் கூட மனமயக்கமே என்று வேதாந்தி கூறுகிறார். சிலர் மனவசியத்தின் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு என்று மாறி மாறி சென்று கொண்டே இருக்க விரும்புகிறார்கள். இவர்களே சம்சாரிகள். இவர்கள் முட்டாள்கள். ஒரு கனவிலிருந்து மற்றொரு கனவிற்கு, ஒரு மயக்கத்திலிருந்து மற்றொரு மயக்கத்திற்கு என்று பயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நான் ஆண், நான் பெண் என்ற கருத்துக்களில் வருடக்கணக்காக மூழ்கி கிடக்கிறார்கள். என்ன முட்டாள்தனம்! ஆன்மாவில் ஆணாவது பெண்ணாவது, இது பயங்கரமான மனமயக்கம். ஆன்மாவில் பால் வேறுபாடு எப்படி இருக்க முடியும்? இது சுய மனவசியமே. நீங்களே உங்களை வசியத்தில் ஆழ்த்திக்கொண்டு ஆண், பெண் என்றெல்லாம் நினைத்துக் கொள்கிறீர்கள். அத்துடன் விடுகிறோமா? சொர்க்கத்திற்கு போக வேண்டும், அங்கே தேவ தேவியர்கள் எல்லாம் இருப்பார்கள் என்று எண்ணுவதும், முழந்தாளிட்டு பிரார்த்தனை செய்வதும், தேவ உடல் பெற்று சிம்மாசனங்களில் அமர்ந்து கோடிக்கணக்கானவர்களால் வழிபடப்பட வேண்டும் என்று விரும்புவதுமாக எத்தனை எத்தனை மனமயக்கங்களை வளர்த்து கொள்கிறோம். இந்த மனமயக்கங்களிலிருந்து மீண்டு வர வேண்டும். நாம் எல்லோரும் ஒரே நிலையில்தான் இருக்கிறோம். தனியாக நில்லுங்கள். கனவுகளிலிருந்தும் மனமயக்கங்களிலிருந்தும் விடுபட்டு சுதந்திரராக இருங்கள். நாம் காண முடியாத, உணர முடியாத சிலர் இங்கே இருக்கலாம். உன் முன்னால் 3 புத்தகங்கள் உள்ளன. உன்னை மனவசியத்திற்கு ஆளாக்கி அங்கே அந்த புத்தகங்களே இல்லை என்று நம்ப செய்துவிட்டால் நீ 1 வருடம் அதே இடத்தில் இருந்தாலும் மனவசியத்திலிருந்து விடுபடும் வரை அவற்றை காண முடியாது. அதே மனவசிய நிலையில் இருக்கின்ற யாரும் அந்த நூல்களை காண முடியாது. எல்லாம் மனமயக்கம். ஆண், பெண், மிருகங்கள் எல்லாமே மனவசியத்தில் ஆழ்ந்திருக்கின்றன. எல்லோரும் ஒரே நிலையில் இருப்பதால் எல்லோரும் இந்த கனவை காண்கிறோம். மனம், பௌதிகம், நல்லொழுக்கம் என்று எது சம்பந்தப்பட்டிருந்தாலும் பிரபஞ்சம் முழுவதுமே மனவசியத்திற்கு உள்ளாகி இருப்பதாக வேதாந்த தத்துவம் கூறுகிறது. இதற்கு காரணம் யார்? நாமே. இந்த அழுகையும் கதறலும் எதுவும் உங்களுக்கு கடுகளவு கூட பயன் தராது. இந்த மனவசியத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியே பற்றின்மை. இந்த மனவசியத்தை மேலும் இறுக பிடித்துக் கொள்வதே பற்று. இதனால்தான் எல்லா மதங்களும் உலகத்தை துறக்குமாறு கூறுகின்றன. இதன் பொருள் என்ன என்பதை பல மதங்கள் அறிவதில்லை என்பது வேறு விஷயம்.